ஹாய் சினிமா லவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜாலி ரிவ்யூவில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பாட்டில் ராதா. டைட்டில் கேட்டவுடனே ஐயே இது எதோ சரக்கு சம்மந்தப்பட்ட படம்டா அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகிறதே ஒரு டி அடிக்ஷன் சென்டரில். உங்களில் 199 பேர் அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க. சில பேர் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. மது அடிமைகள் மறுவாழ்வு மையம். மது அடிமைகள்னு சொன்ன உடனே நம்ம டைரக்டர் மிஷ்கின் மாதிரி மதுவை ரசித்து ரசித்து குடிக்கும் மது பிரியர்கள் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. மிஷ்கின் அந்த மாதிரி குடிக்கிறத நீ போய் நேரில் பார்த்தியான்றீங்களா? நாம் இதுக்கு போய் நேரில் பார்க்கணும். அவர் தான் ஓப்பனாகவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த பாட்டில் ராதா படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷனில் அவர் பேசுனது யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. நல்லா தான் பேசியிருக்காரு. இன்னும் அங்கங்கே மானே தேனே போடுற மாதிரி சில பல கெட்ட வார்த்தைகளை தூவி விட்டுருக்காரு. சரி விடுங்க, போகிற போக்கு பார்த்தா இது பாட்டில் மிஷ்கின் ரிவ்யூ மாதிரி ஆகிட போகுது. நம்ம பாட்டில் ராதா கதைக்கு போகும். என்னதான் குடிக்காரங்க அவங்கள மது பிரியர்கள்னு சொல்லிக்கிட்டா கூட இந்த டி அடிக்ஷன் சென்டரில் அவங்கள குடி நோயாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 மணிக்கு தான் கடை திறப்பாங்கன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருந்தாலும் 11 மணிக்கே போய் பயபக்தியோட டாஸ்மாக் வாசலில் நிற்கிறான் பாருங்க, அவங்க தான் குடி நோயாளிகள். ஆனால் அவங்கக்கிட்ட போய் இதை சொன்னேன்னு வச்சுங்க, ஏய் இந்த கவர்மெண்ட் நடக்கிறதே எங்களால் தான்டா, போய் வேலையை போரு அப்படின்னு நம்மளை தொத்தி விடுவாங்க. இந்த டி அடிக்ஷன் சென்டரில் வந்து அட்மிட் ஆகிறவங்க 2 டைப்பு. ஃபஸ்ட்டு டைப்பு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் போடா நாயே அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அனாதையாக தனியாலாம் இந்த சொசைட்டியில் நிற்பான். அவனால் குடிக்கவும் முடியாது, குடிக்காமல் இருக்கவும் முடியாது. செத்து போகலான்ற ஸ்டேஜில் செல்ஃபாக வந்து அட்மிட் ஆகிடுவான். செகண்ட் டைப்பு எங்கேயாவது உட்காந்து ஜாலியாக குச்சிட்ருப்பான். அவங்ககிட்ட ஒரு 2-3 பேர் நைஸாக வந்து, என்னப்பா இங்கே தனியாக உட்காந்து குச்சிங்கிற, சந்து முனையில் தமன்னா காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிங்கிறாங்கப்பான்னொன்னு, தமன்னாவா அப்படின்னு சொல்லி ஊற்றிக்கிட்டே வருவான். அவனை அலக்கா தூக்கி ஆம்னி வேனில் போட்டுக்கிட்டு ஜெயிலில் அடைக்கிற மாதிரி இந்த டி அடிக்ஷன் சென்டரில் வந்து அடைச்சிருவாங்க. ஜெயிலா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுது இல்லை, ஜெயில் எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு மீடியம் சைஸு ஹாலு, அதில் 2 அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட்டு, அதில் ஒரு 30-40 பேர். வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது. அவங்க சாப்பாடு தூக்கம் எல்லாம் அங்கேயே தான். ஒரு நாளைக்கு ஒரு முறை மாத்திரை, 3 வேளைக்கு சாப்பாடு, 4 பீடி கொடுத்து தூங்க விட்டுருவாங்க. எப்போவாவது பகல் நேரத்தில் குடிக்காத மனுஷனோட ஈரலுக்கும் குடிச்சு கெட்டுப்போன மனுஷனோட ஈரலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டி பாடம் எடுப்பாங்க. ஹை நல்லா தானே இருக்குது அப்படின்னு தோணுதில்ல. இதில் எவனா ஒருத்தன் ஏண்டா எங்களை இப்படி அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவனை மிதின்னு மிதிக்கிறாங்க. அவனோட ஈரல், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே வெளியே வந்து தொப்புன்னு விழுற அளவுக்கு. ஜெயிலை விட மோசமான ஒரு இடத்துல 5-6 மாதம் இருந்துட்டு அடி உதை வாங்கிட்டு குடியோட தீமையெல்லாம் தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரவன் நேராக எங்கே போவான்னு சொல்லுங்கள்? குடிக்கிறதுக்கு தான். எந்த டி அடிக்ஷன் சென்டரில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஃபேமஸான ஒரு டி அடிக்ஷன் சென்டர் இருக்குது. அங்கே நல்லா தான் நடத்துகிறாங்க. ஓஹோ, நீ அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆன ஆள் தானான்னு கேட்குறீங்களா? ஒரு ஃப்ரெண்டுக்காக போயிருந்தோம் ப்ரோ. விதவிதமான மனிதர்கள், விதவிதமான போதைகள், ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒவ்வொரு கதைகள். சில கதைகளை கேட்கும்போது நமக்கு சிரிப்பாக இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னால் சீரழிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கதைகளை தனி வீடியோவில் பேசலாம். இப்போ வாங்க நம்ம பாட்டில் ராதா கிட்டே போவோம். ராதா ஒரு திறமையான டைல்ஸ் மேஸ்திரி. ஆனால் நேரங்காலம் தெரியாமல் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது தெரியாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கார். இப்படியே விட்டா குடிச்சு இன்னும் 10 நாளில் செத்து போடுவார் அப்படின்ற கண்டிஷன் வரும்போது அவர் பொண்டாட்டி அவருக்கே தெரியாமல் அவரை இந்த டி அடிக்ஷன் சென்டரில் சேர்க்குறாங்க. ஒரு தெரு நாயை பிடிச்சி கொடுக்குற மாதிரி நம்ம பொண்டாட்டி நம்மளை பிடிச்சி கொடுத்துட்டாலே அப்படின்னு அவங்க மேலே ஒரு பெரிய கோவம். அதே நேரத்தில் அந்த டி அடிக்ஷன் சென்டரில் அவரால் இருக்கவும் முடியல. எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு பிளான் பண்ணுறாரு. அவரால் தப்பிக்க முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கதை போகுது. டைட்டில் ரோலில் நடிச்சிருக்கிற குரு சோமசுந்தரம், இவரெலாம் ஒரு கேரக்டரில் நடிக்கிற ஆள் இல்லை, அந்த கேரக்டராகவே வாழற ஆள். அவருக்கு சப்போர்ட்டாக அவருக்கு மனைவியாக நடிச்சிருக்கிற சஞ்சனா நட்ராஜ், கோ பேஷண்ட்டாக நடிச்சிருக்கிற லுல்லு சபா மாறன், அந்த சென்டரை நடத்துகிறவராக ஜான் விஜய், எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நான் ஒரு நாள் போதையில் என் பொண்டாட்டியை ஏதோ சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்னு இத்தனை வருஷமாக யோசிச்சு பார்க்குறேன். சத்தியமாக எனக்கு ஞாபகமே வரல. ஆனால் அவளால் அதை தாங்க முடியல.
போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவள் சாகும்போது அவள் வயிற்றில் 5 மாத குழந்த. இந்த டைலாக் கேட்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே எங்கேயோ உதறுது. இந்த 18-19 வயசில் ஃப்ரெண்ட்ஸு கம்பல் பண்ணுறாங்கன்னு ஒரு மினி பீர் குடிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்கள். அதில் 120 பேர் பாட்டில் ராதாவாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது படத்தில் சொல்லலை, நான் பார்த்ததை சொல்கிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு குடிகாரெல்லாம் திருந்தி குடியை நிறுத்திடுவானா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தன் குடியை நிறுத்தினான்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கும் நல்லது, அவனோட குடும்பத்துக்கும் நல்லது. படத்துலையும் அதுதான் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.